ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நீங்கள் மழை பெஞ்சோடனே நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் நிப்பாட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா டே 2. இன்றைக்கி படிக்கிறதுக்காக நம்ம லைப்ரரி போக போகிறோம். அதனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. புக்கெல்லாம் பேக் பண்ணியாச்சு. டேக்ஸு இந்த ஒரு புக் மட்டும் மறக்காமல் எடுத்துக்கணும். டேக்ஸு அப்புறம் ஒரு 9:30க்கெல்லாம் லைப்ரரி போயிட்டேன். போய் பார்த்தா இடம் காலியாக இருந்துச்சு. சரின்னு எனக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மணி நேரம் படிச்சிருக்கோம். படிச்சுட்டு வெளில வந்துட்டேன். கடுப்பாக இருந்துச்சு. டீ குடிக்கலாமான்னு பார்க்குறேன். பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வெளில வந்தேன். படிச்சுட்டு ஒரு மணி நேரம் இருக்கும். போவோம் கிளப்புது. ஜிஎஸ்டி பார்த்தேன் ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அக்கௌண்ட்ஸு பார்க்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டேன். இதில் போய் ஒரு டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு போக வேண்டியது தான். இப்போ நம்ம திருப்பி லைப்ரரி தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு மறுபடியும் உட்காந்து படிக்கணும். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி பார்த்தேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறேன் அடுத்த ஒரு மணி நேரம். இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்குது. டேக்ஸ் தான் ஃபைல் வச்சுருந்தேன். வந்துட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா நம்ம ஒரு வரைக்கும் 3 மணி நேரம் படிச்சிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆக போகுது. என் ஃப்ரெண்டை நான் பார்க்க போயிட்டு அதில் ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு 5 மணி நேரம் படிச்சுட்டு போகிற மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் லால் எடுத்து வச்சு படிக்கலான்னு எடுத்தா எனக்கு மறுபடியும் மண்டை பிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று மாதிரி இன்றைக்கும் லா கிடந்துச்சு. சரி, இதை கொஞ்சம் நம்ம ChatGPT ஹெல்ப்போடு படிச்சிக்கலாம் அப்படின்ட்டு உரங்கட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் படிச்சிக்கலான்னு கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா கிளாஸ் படித்து முடிச்சு வீடியோ எடுத்துட்டோம். லைப்ரரியில் வீடியோ போயிட்டுருக்கேன். போகிற டீ குடிச்சிட்டு போகிறேன். சரின்ட்டு டீ குடிக்கலான்ட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிக்க ஆரம்பித்தப்போ தான் சுற்றி முற்றி பார்த்தா ஒன்லி கேஷ் நோ ஜிபேன்னு இருந்துச்சு. அதுதான் திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கெங்கேயோ. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஜிஎஸ்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ஜிபேலேருந்து எதுவும் முக்கால்வாசி சில பேர் வாங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜிபே அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் பாக்கி இருக்குது. ஒரு 5 மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்தை விடாச்சு இன்றைக்கி படித்து முடிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு நல்லா எக்ஸாம் எழுதியிருக்காங்களாம். அதை கேட்டாலே கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு படிப்போம், தினவரி பார்ப்போம். என்ன தான் நம்ம என்ன சொல்கிறது படித்தாலும் ஃப்ரெண்ட்ஸு நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் அதை விட ஒரு வயிற்றுச்சல் உலகத்திலே இருக்காது. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் ஜிஎஸ்டி ரிவிஷன் பண்ணலான்ட்டு இருந்தேன். லா தான் படிக்கணுன்ட்டு இருந்தேன். ஆனால் ஜிஎஸ்டி ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேருந்து படித்ததெல்லாம் ஓட்டி எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஞாபகம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி தான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எழுதுறது கடுப்பாயிடுச்சு. சரி, நான் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்தேன். காலையிலேருந்து ஜிஎஸ்டி படித்ததெல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக படிக்கலை. இதுதான் ஜிஎஸ்டி ரிவிஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் டேரக்ட் டேக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். டேரக்ட் டேக்ஸு அதுவும் ரிவிஷன் தான் வச்சுக்கோங்களேன். என்னோட ரிவிஷன் மட்டும் இருக்குன்னு கேட்காதீங்க. இதுக்கப்புறம் தான் லா படிக்கலான்னு இருக்கேன். நாளில் இன்னும் ஒரு 45 நிமிஷம் பாக்கி இருக்குது. அது 5 மணி நேரத்துக்கு இன்னும் 45 நிமிஷம் பாக்கி இருக்குது. லா படிச்சுட்டு முடிச்சிடலான் இருக்கேன். என்னால் கோல் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட்டு கிளிப்புக்கு அப்புறம் எனக்கு வேலை வந்ததுனால இன்னைய நாளை 4 மணி நேரம் 3/4 அதாவது 45 நிமிஷத்தோடு முடியுது. 5 மணி நேரம் இன்றைக்கி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.